குண்டுவெடிப்பு குறித்து தகவலறிந்த தேசிய பாதுகாப்பு படையின் 2 குழுக்கள் சம்பவ இடத்தில் முகாமிட்டு ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். குண்டுவெடிப்பு குறித்து நமது டெல்லி செய்தியாளர் வெங்கட்ராமன் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்போம். மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த சுஷில்குமார் ஷிண்டே இன்று உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையில் இன்று 2வது முறையாக புனேயில் குண்டுவெடிப்பு நடைபெற்றது. தொடர் குண்டுவெடிப்பு, அதாவது 6 இடத்துல குண்டு வச்சிருக்காங்க. அந்த குண்டு 6 குண்டுல 5 குண்டு வெடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குண்டு புனே காவல்துறையினர் எடுத்து அதை டிஃப்யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த குண்டுகள், இந்த டிஃப்யூஸ் பண்ண குண்டை பார்க்கும்போது இது நாட்டு குண்டுகள், அதாவது ஹேண்ட்மேட், கையால் தயாரிக்கப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகள் போல இருக்கிறது. இது போன்ற குண்டுகளை வச்சு தாக்குதல் நடத்துறதுல ஸ்டினிங்கிற ஒரு அமைப்பு ரொம்ப பிரபலமானது. அதனால இந்த 6 குண்டுகள் சினி என்ற அமைப்பு வைத்திருக்கலாமா என்பது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. ஆனா அதே சமயம் இது போன்ற நடவடிக்கை ஈடுபடுவது இந்த அமைப்பு தான் தகவல் தெரிய வருகின்றன. நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி என்ன சொல்றாங்கன்னாக்க இது லோ இன்டென்சிட்டி லாஸ். இதுல அதனால இங்க புதுசா ஒரு ஹியூமன் லாஸ் யாருக்கோ பெரிய பாதிப்பு யாருக்கும் இல்லை. சிச்சுவேஷன் இஸ் நாட் அலார்மிங். அதாவது புனேல பெரும் பாதிக்கக்கூடிய நிலைமையில எதுவும் ஒண்ணுமே இல்ல, கவலைப்படக்கூடிய நிலைமை ஒண்ணும் இல்ல. அதனால சுஷில்குமார் ஷிண்டே, அதாவது உள்துறை அமைச்சர் இன்னைக்கு புனேக்கு உடனடியா வர வேண்டாம் என கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் சுஷில்குமார் ஷிண்டே, உள்துறை அமைச்சர் ஷிண்டே இன்று புனே செல்லும் விஜயத்தை ரத்து செய்ததாக அவருக்கு அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புனே தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து நேரில் பார்த்த அங்குள்ள தமிழ் சங்கத்தின் உறுப்பினர் விவேக் தரும் தொலைபேசி தகவல்களை இப்போது கேட்போம். சொல்லுங்க மிஸ்டர் விவேக், குண்டுவெடிப்பு எப்படி நடந்தது? இது ஜேஎம் ரோடு, அப்படிதான் மகாராஜ் ரோடு அப்படிம்போம். அங்கே 3 பாம்பு பிளாஸ்டும், அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துல இன்னும் கந்தர்வ தியேட்டர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அதுவும் பக்கத்துல ஒரு இடம். அங்கே ஒரு பாம்பு, முதல்ல 3 பாம்பு எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 4வது பாம்பு எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருக்கு. சோ முதல்ல அந்த ஒரு சைக்கிள் இருந்திருக்கு, அதுல இருந்து ஒரு பாம்பு எக்ஸ்ப்ளோர்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த சைக்கிள் ஒரு நாளுக்கு இன்ஜுரி ஆயிருக்கு. மற்றபடி பெரிய அளவுக்கு இப்போதைக்கு இன்ஜுரிஸ் இல்ல. அதுக்கப்புறம் ஏடிஎஸ் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் வந்துட்டு இருக்காங்க. அவங்க இங்க இருக்கிற மீடியாக்காரங்களுக்கு இப்போதைக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. டெரரிஸ்ட் அட்டாக் அதெல்லாம் ஒன்னும் தெரியல. அதெல்லாம் ட்ரைங் டு ஐடென்டிஃபை. அதுக்கப்புறம் இது ஆக்சுவலா 2 வருஷம் கழிச்சு, இதுக்கு முன்னாடி February 2010 ஜெர்மன் பேக்கரின்னு ஒரு இடம் இருக்கு. அதுவும் இந்த ஏரியாவுக்கு சரௌண்டிங்ஸ்ல தான் இருக்கு, அங்க நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த எக்ஸ்ப்ளோஷன் இன்னைக்கு நடந்திருக்கு சாயங்காலம். அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றாங்கன்னா, ஷிண்டே அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இன்னைக்கு ஈவினிங் சப்போஸ் டு விசிட் புனே. அவங்க வர்றதுனால மேபி அது ஒரு நோட்டமா வச்சு இவங்க இந்த எக்ஸ்ப்ளோஷன் இது பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது எதுவுமே இன்னும் தெரியல. அவர் நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர், அவங்களுக்கு தெரியும். இந்த குண்டுவெடிப்பை அடுத்து புனேல இப்ப நிலவரம் எப்படி இருக்கு சார்? இப்போ போலீஸ் அந்த இடம் ஃபுல்லா சரௌண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மெக்டொனால்ட்ஸ்ங்கிறதுனால அங்க நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற நிறைய காலேஜஸ் இருக்குது சுத்தி எடுத்து. சோ அவங்க எல்லாம் பொதுவாக அங்க போறது. அதுக்கப்புறம் ஒரு ஏடிஎம் இதெல்லாம் பக்கத்துல இருக்கு. சோ அந்த இடத்துலதான் பாம்பு பிளாஸ்ட் நடந்திருக்கு. இப்போதைக்கு போலீஸ் 1 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அங்க எதுவுமே போக முடியாது. அதுக்கப்புறம் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடும் ஏற்கனவே வந்தாச்சு அந்த இடத்துக்கு. சோ அந்த சைடு யாருமே இப்ப போக முடியாது. அதுதான் இப்போதைக்குள்ள நிலவரம் இங்க. ரொம்ப நன்றி சார்.